ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் 2வது வாரத்திலும் நாம் சிறு கூட்டமாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் தொழுதுகளோ அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவராய் தேவத்தின் நல்ல வாய்ப்பு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு கனம் மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நாம் விதமாய் நாம் கூடி வரவில்லை என்றாலும் இந்த காணொலி நிகழ்ச்சி மூலமாக அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். அந்த வார்த்தைகளை பலரும் பல இடங்களிலிருந்து கேட்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் தந்தை எடுத்து நான் ஆண்டவரை சொல்கின்றேன். அவருக்கு எல்லா கனமும் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கடந்த ஒரு சில வாரங்களாக ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக தெய்வம் வல்லவர். அதுதான் யோபு நமக்கு அற்புதமான குறிப்பை சொல்கின்ற யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் திருப்புங்கள். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே யோபு சொல்வதை கவனியுங்கள். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனியுங்கள். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாருங்க. தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன ஆகாது, தடைப்படாது. ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அன்பான சகோதர சகோதரிகள்,
நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, திருச்சபையிலே, ஊழியத்திலே, இந்த சமுதாயத்திலே, சகலவற்றிலும் ஆண்டவராய் தெய்வம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான தெய்வம். ஏன் இதை செய்கிறேன் என்று யாரும் அவளத்தை என்ன செய்ய முடியாதுங்க, கேட்க முடியாது. தேவனை ஏன் இந்த கொரோனா கொள்ளையை அனுப்பிட்டீங்க? ஏன் இப்படி நிறைய மக்கள் செத்து போயிட்டாங்க? ஏன் அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் செத்து போயிட்டாங்களே? அநேக உலக உண்மை அறியாத மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களே? ஏன் ஆண்டவரை எல்லாம் செஞ்சீங்கன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, கேட்க கூடாது. ஏன்? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான தேவன். நாமே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான, அவர் எல்லாம் செய்ய வல்லமை. அவருடைய கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாதுங்க, தகுதி கிடையாது. ஏன்? ஒரு மகாபுரிந்தி எல்லாவற்றையும் ஆளுகை செய்த ராஜாதி ராஜ் என்று அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் கேள்வி கேட்கிறோம். சமீபத்தில் கூட இந்த கொரோனா கொலை நோயினாலே ஒரு அருமையான குடும்பத்துக்கு ஒரு சகோதரர் மரித்து போனார். அந்த சகோதரி அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவளுக்கு ஒரு கேள்வி இருந்தது, இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன் ஆண்டவர் என்னுடைய கணவருக்கு படி ஒரு காரியத்தை செய்து விட்டாரே, நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையை அடுத்து என்ன என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்ப்போடு இருந்தார். அன்பான சகோதரி அவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் நியாயமும் கிடையாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரலாற்றில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் நடத்துவார். இதாக நமக்கு நம்பிக்கை. உலக மக்களை போலாம் அங்கலாய்த்து நம்பிக்கையற்றவராய் வாழ்வதில்லை. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் தெய்வம் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்க வல்லவர் அல்ல, வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளோட சில வேளை இழப்புகளையும் கூட கொடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ள அநேக நேரங்களில் நன்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. தீமையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் அதாங்க நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான். எல்லாம் நன்றா இருக்கும் போது ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஆனால் சற்று கஷ்டங்கள் வரும்போது கேள்விகளை நாம் கேட்கிறோம். என்ன சகோதர சகோதரிகள், யோபு சொல்லுகின்றார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக. அதுதான் கடந்த ஒரு சில வாரங்கள் சிந்தித்து வருகின்றோம். ஆண்டவராக தெய்வம் எவ்விதமாக வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அங்குள்ள குறிப்பு விதமாக வாசிக்கின்ற எபிரேயர் 7:27 முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்ற குறிப்பை நாம் பார்த்தோம். முற்றுமுடிய ரட்சிக்கின்ற வல்லமையான தேவன் உங்களை என்னையும் ரட்சித்து இடையில விடுகிறவர் அல்ல, முற்றுமுடிய வாழ்க்கை கடைசி வரையும் நம்மை ரட்சிக்க வல்லமையான தேவனாக இருக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். எபிரேயர் 2:18 எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். சோதிக்கப்படுகிறவர்கள், கஷ்டங்களில் இருக்கிறவர்களுக்கு, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு, உபத்திரவத்திலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்று நாம் எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:21 விதமாக வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய தெய்வம் தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்க வல்லமையான தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்திலே நம்முடைய சரீரம் இப்போது அற்பமான சரீரம், பலவீனமான சரீரம். ஆனால் ஒரு நாள் வரும், என் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வல்லமையினாலே இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான விளையாடப்பட்ட சரீரமாக மாற்ற வல்லமையானவர் என்று நாம் பிலிப்பியர் 3:21 நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, யூதா 24 வலுவாதபடிக்கு உங்களை காக்க வல்லமையான தேவன். வலுவாதபடி என் அன்பான சகோதர சத்ருவாய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வழுகி போகும்படியாக, விழுந்து போகும்படியான வாய்ப்புகளை நிறைய வைத்திருக்கிறார்.
ஆனால் இந்த வல்லமையான தேவன் உங்களுடைய இந்த வழிக்கு விழுந்து விடாபடி, சரிக்கு விழுந்து விடாபடி நம்மை காக்க வல்லமையான தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமே. உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட நிகழ்வுகளிலே, எங்க சமுதாயத்திலே என் ஆண்டவராகிய தெய்வம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான தெய்வம். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக நாம் தானியேலின் புஸ்தகத்தை திருப்புவோம். தானியேலின் புஸ்தகத்திலே அருமையான 3 வாலிபர்கள், இந்த ஆண்டவருடைய வல்லமை பற்றி அவர்கள் சொல்கிறார். 3 அருமையான வாலிபர்கள் அற்புதமான குறிப்பை சொல்ல ஆண்டவராகிய தெய்வம் வல்லவராக இருக்கிறார் என்று ஒரு ஆணித்தரமாக, உறுதியாக, மிகவும் ஒரு சவாலோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சொல்லுகிறார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். எடுத்தீங்களா பாப்பா? அம்மா கட்டிக்கிறோம் அதிகாரத்தை கவனிங்க. சரி, எடுக்கிற வசனத்தை கவனிங்க, உங்களுக்கு புரியும். 3ஆம் அதிகாரம் 17, 18 கவனிங்கள். கவனிங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. 3 வாலிபர்கள் சொல்கின்ற அற்புதமான வார்த்தையை கவனித்தீர்களா? மிக ஒரு அற்புதமான ஒரு சவால் நிறைந்த வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஆமே, தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்படி என்றால் எதிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்கிறார்கள்? என்ன நடந்தது? எவ்வளவு சம்பவம், ஒரு பெரிய சரித்திரம், மணிக்கணக்காய் பேச வேண்டிய சரித்திரம் அது. சற்று எதிர எல்லாவற்றையும் விளக்கப்பட முடியாது. பின்னணியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். இது அருமையான வாலிபர்கள், 3 வாலிபர்களை நாம் வாசித்தோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 3 அருமையான வாலிபர்கள் யெகோவாகிய தெய்வத்தை மட்டுமே ஆராதிக்கிறவர்கள், வேறு எதையும் அவர்கள் ஆராதிக்க மாட்டார்கள். இவ்விதமான இந்த அருமையான வாலிபர்கள் இப்போது அடிமைகளாக பாபிலோன் தேசத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அடிமைகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இவ்விதமாக இந்த அடிமையாக இருக்கின்ற இந்த அருமையான வாலிபர்கள் சொல்லுகின்ற ஒரு சவால் நிறைந்த வார்த்தை தான் இது. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை என்ன செய்வார்? தப்புவிக்க வல்லவராக. அப்படி என்று அங்கே நடந்த சம்பவம் என்ன? என்பார்களே, இந்த நடந்த சம்பவம் என்ன? நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு அரசன் தான் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாபிலோன் தேசத்தை நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு மன்னர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மன்னருக்கு ஒரு ஆசை வந்தது திடீரென்று. என்ன ஆசை வந்தது? திடீர்னு ஒரு பெரிய பொற்சிலையை அந்த தேசத்தின் மையத்திலே உருவாக்கினார். அந்த பொற்சிலையை உருவாக்கி எல்லாரும் இதை ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேசம் எங்கும் பறை சாற்றப்பட்டது. தேசம் எங்கும் என்ன செய்யப்படுவீங்க? பறை சாற்றப்பட்டது. வசனத்தை மட்டும் நான் வாசித்து விடுவோமா? 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கவனிப்போமா? சரி. 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற சூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிறையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிறையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். பாத்தீங்களா? பெரிய சிலையை உருவாக்கினார் நேபுகாத்நேச்சார் என்ற மன்னர். உருவாக்கி அந்த தேசத்தில் எல்லா மக்களையும் வரவழைத்தார். யாரும் வராமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் வர வேண்டும். வந்து இந்த பொற்சிலை என்ன செய்ய வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும். 5-6 கவனிகள்.
5:6. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வீணை, சுரமண்டலம், தம்புரா முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொத்திலே பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். காரியத்தை பார்த்தீங்களா? எல்லா மக்களும் வந்தார்கள். வந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? எல்லாரும் இந்த பொற்சிலை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். அதான் உள்ள பணி. எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். சும்மா நின்றுகிட்டு இருக்கிறது. தாழ விழுந்து அப்படி செய்யவில்லை என்றால் இல்லைங்க, அப்படி செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் பார்த்தீங்களா? அப்படி செய்யாதவர்கள் அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள். அவர்கள் சாகடிக்கப்படுவார்கள். அதான் கட்டளை, அதான் நிபந்தனை. இது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரியும். அவங்களும் அங்க இருக்கிறாங்க. இப்ப நடந்தது என்ன? அதான் வாசிங்க. எல்லாரும் அந்த இசைக்கின்ற போது அங்கே எல்லாரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலையை வணங்கினார். அந்த 3 வாலிபர் மட்டும் அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை வணங்கவில்லை, அதை ஆராதிக்கவில்லை. இதா ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, நீங்கள் தாழ விழுந்து வணங்கவில்லை, உண்மைதானா? ஆமா, உண்மைதான். ஏன் அதை செய்யவில்லை? ஏன் அதை செய்யவில்லை? அதுக்குதான் அங்கே உள்ள குறிப்பு. ஏன் இதை செய்யவில்லை? ஏன் இதை நீங்கள் ஆராதனை செய்யவில்லை என்ற கேள்விக்கு தான் இப்போது பதில். உங்களுக்கு தெரியும், அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். நீங்கள் இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கவில்லை என்றால் அக்கினி உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, விடுதலை செய்ய முடியாது என்று பயமுறுத்தி அந்த காரியத்தை அவர் சொல்வதை நாம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். வாசிக்க 16. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து ஒரு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களோட குறிப்பு என்ன சொல்றது? அவங்க கேட்கிறாங்க, என்ன செய்ய போறீர்கள்? அப்போ ராஜா சொல்றாங்க, இதை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு ஒரு உறுதி உண்டு. என்ன உறுதி? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். நண்பு சகோதர சகோதரிகளை, தான் உண்மை. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே விதமான சூழ்நிலைகள் பரவி கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். எங்கு பார்த்தாலும் அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு இப்போ உள்ள ராஜாவும் மந்திரிகளும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஜீவனுள்ள தேவனாகிய அவரை மட்டுமே என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும் என்று அமிதமாக இவர்கள் சொல்கின்ற ஒரு சவால் நிறைந்த வார்த்தையை தான் இப்போ நாம் வாசிக்கிட்டோம். நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து இதோட குறிப்பு என்ன சொல்லி கவனிங்கள். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லமையான தேவன். ராஜாவே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகத்திற்கு எங்களுக்கு இடம் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ளும். 18ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிற கவனித்தீங்களா? விடுவிக்காமல் போனாலும், நான் எங்கள் ஆண்டவர் எங்களை இந்த அக்கினிக்குள்ளே இருந்து விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் இந்த அக்கினிக்குள்ளே சென்று சாம்பலாய் போனாலும், இந்த அக்கினி எங்களை கொன்று அழித்து விட்டாலும், என்ன சொல்கிறார் கவனித்தீர்களா? நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. தேவனுக்கு ஆராய்ச்சி இந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? பணிந்து கொள்ளவே மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை முடிந்தாலும் சரிதான்.
என்ற ஆண்டவர் வல்லமையானவர். இரண்டு சகோதர சகோதரிகள், ஒருவர் இந்த காலம் வருகாலம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. இந்த வாழ்வினை போது நம்மாலே சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றாலும், ஒருவர் வாழ்க்கையில் வருகின்ற பல சோதனைகள், இழப்புகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பலவிதமான இந்த உலக வாழ்க்கையில் வருகின்ற பல பல சின்ன சின்ன இடையூறுகள் நடுவிலே நாம் என்ன செய்கின்றோம்? இந்த நாட்களில் இருந்த கொரோனா கொள்ளை நோய் மக்களை பாடிக்கொண்டு போகிறது. இந்த சூழலை நாம் என்ன செய்கின்றோம்? ஒருவேளை இந்த கொரோனா கொலை நோயாளிய குடும்பத்திலே ஒருவேளை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரை யார் மறித்தாலும் அவர் ஒருவேளை விடுவிக்க வல்லவர். இந்த கொரோனா கொலை நோயிலிருந்து தப்புவிக்க வல்லவர். இந்த விபத்திலே நாடுகளை தப்புவிக்க வல்லவர். இந்த பிரச்சனை தப்புவிக்க வல்லவர். இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தப்புவிக்க வல்லவர். எங்களுடைய சோதனையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். எங்களுடைய பண பிரச்சனைகளை தப்புவிக்க வல்லவர். என் வாழ்க்கையின் சகலவற்றிலும் என் ஆண்டவர்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவிக்கவில்லை என்றாலும், அப்படி நாங்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றாலும், நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டோம். ஒருபோதும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே மறுதளித்து விட மாட்டோம். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான தெய்வம். என் அன்பு சகோதரர், இந்த உறுதி நமக்கு வேண்டும். வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களை பார்க்கலாம், பின்வாங்கி விடக்கூடாது, கேள்வி கேட்டு விடக்கூடாது. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்கவில்லை என்றாலும், தப்புவிச்சா நல்லதுதான். தப்புவிக்கவில்லை என்றாலும் அவர் வளமை அற்றவரா? அப்படியா? இல்ல. தப்புவித்தால் வளமை உள்ளவர்தா, தப்புவிக்கவில்லை என்றாலும் வளமை உள்ளவர்தான். ஆமென். அதான் விஷயம். தப்புவிச்சா வல்லமை உள்ளவர், தப்புவிக்கவில்லை என்றால் வல்லமை அற்றவர் என்று அப்படி பிசாசு நம்மளை சொல்லுவான். பாத்தியா, ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு போன, ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு போன, ஏசுவை காப்பாற்றுவாரு, ஏசுவை உதவி செய்வாரு, ஏசு அதை செய்வாரு, இதை செய்வாரு, ஏசுவை நம்பி போனியப்பா. அம்மா நீ போனியே, உன் வாழ்க்கையில பாத்தியா, உன் குடும்பத்துல பாத்தியா, உன் பிள்ளைகளை பாத்தியா, என்ன ஆச்சு பாத்தியா? நீ நினைச்சு போன நடக்கலையே. உன் கடவுள் வல்லமை இல்ல இல்ல வல்லமை பிசாசு சொல்லுவான். ஆனா நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். தப்புவிச்சாலும் சரி, தப்புக்கு விலை என்றாலும் சரி, அவர் வல்லமையான தேவன். ஆமென். அதான் நம்முடைய விசுவாசம். இருக்குதா? இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கஷ்டம். நடந்தது என்ன? இவங்க எப்படி சொன்னாங்களே, ஆண்டவர் எங்கள் தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொன்னார்களே, நடந்தது என்ன? ராஜாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. இவங்க சொன்ன வார்த்தையினால ராஜாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அக்கினி அதிகமாக சூடாக்கப்பட்டது, நெருப்பு அதிகரிக்கப்பட்டது. போட்டவுடனே இவங்க சாம்பலாகணும், தப்பவே கூட. இவங்க பிசாசுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நீங்க ஆண்டவருக்காக செயல்படும் போது பிசாசுக்கு ரொம்ப கோபம் வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவருக்காக ஒரு வெற்றியோட வாழ்க்கை வாழும்போது பிசாசு ரொம்ப உங்களை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். ரொம்ப கோபப்பட்டு இன்னும் அதிகமான கஷ்டத்தை கொடுப்பான், இன்னும் அதிகமாக வேதனை கொடுப்பான், இன்னும் பிரச்சனை அதிகமாக்குவான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. எங்கள் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்கவில்லை என்றாலும் அவர் வல்லவர் தான். ஆமென். அதாங்க உறுதி. நடந்தது அதிகமாக சூடாக்கப்பட்டது. ராஜா அவர்கள் விடுவித்தாரா என்றால் விடுவிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது. என்ன வாசிப்பு பார்த்தீங்களா? நம்மளோட குறிப்பு விதமான குறிப்பு சொல்லி எல்லா வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கும். அதோட குறிப்பு என்ன சொல்ல பாருங்க. அங்க 22, 23 கவனிப்போமா? ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால், மூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சரி, பாத்தீங்களா? வெளியே இருக்கிற மக்களை கொண்டு போச்சுங்க. தூக்கிட்டு போன வாலிபர்கள், ராணுவ வீரர்களை அக்கினி கொண்டு போட்டது. உள்ள விழுந்தவங்க நிலைமை என்ன ஆகும் பாத்தீங்களா? வெளியே இருந்தவங்களே செத்து போனாங்கன்னா உள்ளுக்குள்ள விழுந்தவங்க என்ன ஆவான்? ஒரு வினாடியில் அவன் சாப்பிடாயிருப்பாங்க. இரண்டு சகோதர சகோதரிகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். என்ன செய்தார் கவனித்தீர்களா? வாசிங்க. அடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று
புருஷரும் ஆ. கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். விழுந்தார்கள், அக்கினிக்குள்ளே போடப்பட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஓ, அவர் தப்புவிக்கவில்லை என்றாலும் அவர் வல்லமை உள்ள தேவன் தான். அதனால் தப்புவிக்க மாட்டான்னு சொல்லி ராஜாவே இந்த பொச்சலை வழங்கி விட மாட்டோம். நாங்க பின்வாங்கி விட மாட்டோம், சோர்ந்து போய் விட மாட்டோம், விசுவாசத்தை விட்டு விட மாட்டோம். எங்கள் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர் தான். ஆனால் இங்கே இப்ப தப்புவிக்கவில்லை ஆண்டவர். அங்கே அக்கினி சூளைகளை போடப்பட்டார்கள். அன்பு சகோதர சகோதரி, இந்த சூழலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு காலகட்டங்கள். இது எப்படி இதை தாண்டி செல்வது எப்படி இருக்கும்? அவளே ரொம்ப கஷ்டம். ஆனால் தாண்டி சென்று விட்டால், இதை உறுதியாக இருந்து விட்டால் பெரிய வெற்றி. அடையா பெரிய வெற்றி இருக்கும். அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய வெற்றி. இது பின்னாலே நான் வாசிக்க ராஜாவுக்கே ஒரு பெரிய மாற்றம் வந்ததை நான் பார்க்க முடியும். அக்கினிகளை போடப்பட்டார்கள். யார் என்னுடைய கைக்கு தப்புவிப்பார்? பழமையான தேவனை சொல்கிறேன், இப்போ சாக போகிறார் என்று அக்கினிகளை போட்டார்கள். நடந்தது என்ன? மிகவும் அற்புதமான காரியத்தை என் ஆண்டவராகிய தெய்வம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அங்கே செயல்படுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை பார்க்கிறேன். ராஜா பொழுது பிரமித்து போனார். ராஜா பார்க்கிறவர்கள் சாக போகிறார்கள். 3 பேரும் சாக போறாங்க. அங்கே உள்ள அநேக மக்களும் கூட ஐயோ பாவம், ஏன் தான் அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் யோசிக்காம விட்டாங்களோ? சரி ராஜாவே, நாங்க பணிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பணிஞ்சுக்கிட்டா இப்படி சாவு உங்களுக்கு வந்திருக்காதே, இவங்க தப்பிச்சிருக்காமே. அந்த முழு கூட்டமும் கூட இவங்க மேல பரிதாபப்பட்டிருக்கும். ஐயோ, வாய்ப்புகள் அநியாயமா சாக போறாங்க, அநியாயமா சாக போறாங்களே. இந்த ஒருவேளை பக்கம் அக்கமாக உள்ளவங்க கொஞ்சம் காதில் முழுமுழுத்திருப்பாங்களான்னு அதுவும் தெரியாது எனக்கு. கேட்பா, சொல்லுங்கப்பா, ஏப்பா சாகுறீங்க? இந்த அக்கினிக்குள்ள விழுந்து ஏன் சாகு? நீங்க வாழ வேண்டிய பிள்ளைகளாச்சு, ஏதாவது படம் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. நடந்தது என்ன? அக்கினிகளை போடப்பட்டார். அங்கே உள்ள சூழலை நான் பார்க்கின்ற போது ராஜாவுக்கே ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன ஆச்சரியம்? அதெல்லாம் 3 பேரை தான் உள்ள போட்டோம், 4 பேர் இருக்கிறாங்களே, என்ன நடந்துச்சாங்க? 3 பேரை தான் நம்ம தூக்கி உள்ள போட்டோம், 4 பேர் நினைச்சாங்களா? நினைச்சாங்க, ஐயோ அம்மா கத்திக்கிட்டு, ஐயோ ராஜாவைகளை காப்பாத்து, ஐயோ நாங்க சாது போல கத்திக்கிட்டு இருக்கலைங்க. வேதம் என்ன சொல்ல பாத்தீங்க? ரொம்ப அற்புதமான குறிப்பாங்க சொல்றேன். என்னங்க செஞ்சாங்க அவங்க? அக்கினிக்குள்ள என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா? பாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறார்கள். அக்கினிக்குள்ளே உலாவுகிறார்கள். அக்கினிக்குள்ளே ஜாலியாக அவர்கள் சுத்திக்கிறாங்க. எப்படி இது? ராஜாவுக்கு புரிய முடியல. ராஜாவுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாயிடுச்சு. இரண்டு சகோதரர் உடைய வாழ்க்கையில கூட சோதனை நடுவிலே, வேலை நடுவிலே, இழப்புகள் நடுவிலே, மரண பள்ளத்தாக்கி நடுவிலே நாம் சென்ற போதிலும், அந்த சூழலிலும் என் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்கவில்லை என்றாலும் அவர் வல்லவர் என்பதை நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள் என்றால், அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், ஆண்டவராகிய தெய்வம் ஒருபோது உங்களை என்னையும் வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. ஒருபோது வெட்கப்பட்டார். உங்களை கனப்படுத்துகிற தெய்வம், நம்ம உதவி செய்கிற தெய்வம், நம்மோடு கூட இறங்கி வருகிற தெய்வம். என் அன்பு சகோதர சகோதரி, வேதம் என்ன சொல்ல பார்த்தீங்களா? இந்த அக்கினிக்குள்ளே என் ஆண்டவராக தெய்வம் இவளை காப்பாற்றும்படியாக, இவளை விடுவிக்கும்படியாக, இவளை தப்பு வைக்கும்படியாக என் ஆண்டவரே இறங்கி வந்தார். ஆமென். அவரே இறங்கி வந்தார். தெய்வம் அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்தார். எத்தனை அற்புதமான காரியங்கள்! நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக, ஆனால் தப்புவிக்கவில்லை என்றாலும் அவர் வல்லவர் தான். அல்லேலூயா. அந்த நீங்கள் புரிய வேண்டும்.
எப்போதுமே உங்களுக்கு சாதகமா எல்லாம் நடந்து விடாது. எல்லாமே ஆசீர்வாதம் நடந்து விட முடியாது. அதனால ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் வளமையான தேவன். ஆனால் வாழ்க்கைகளை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். சோதனை நடுவிலும் பாடுகள் நடுவிலும் கஷ்டங்கள் நடுவிலும் நம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்போம் என்றால் ஆண்டவர் உங்களை என்னை ஒருபோது நினைச்ச மாட்டாருங்க, வெட்கப்படுத்தும். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரி, இந்த அருமையான வாழ்வுடைய விசுவாசத்தை, இந்த உறுதியை, இந்த நம்பிக்கையை பரலோகம் பார்த்தது. ஆண்டவரை இறங்கினார், இவனை தப்புவித்தார், விடுவித்தார். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான பெரிய ஒரு மாற்றம் அந்த தேசத்தில் வந்தது. ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்போம் என்றால், சாட்சியாக இருப்போம் என்றால், கஷ்டத்தின் நடுவே ஆண்டவரை நாம் சார்ந்து கொண்டு ஆண்டவரை மட்டுமே நாம் ஆராதிப்போம் என்றால், ஆண்டவரை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நம்புவோம் என்றால், ஆண்டு உங்களை என்னையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய குடும்பத்தை கைவிட மாட்டார், நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார், நம்முடைய முயற்சிகளை ஆண்டவரை கைவிட மாட்டார். இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை தப்புவிக்க ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அக்கினி நடுவிலே உங்களை காப்பாற்ற வல்லவர், புரட்சி நடுவிலே உங்களை காப்பாற்ற வல்லவர், சோதனை நடுவிலே உங்களை காப்பாற்ற வல்லவர், கொரோனா கொலை நோயிலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லவர். காப்பாற்றவில்லை என்றாலும் அவர் யார் தான்? வல்லவர் தான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா கொலை நோயால் அநேகருடைய குடும்பங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அநேகர் உலகத்தோடு மாற்றப்பட்டிருக்கலாம். அதனால அவருடைய வல்லமை குறைந்து போனார்கள். வாழ்க்கையில நமக்கு அற்புதம் செய்தாலும் வல்லமை உள்ளவர் தான், விடுவித்தாலும் வல்லமை உள்ளவர் தான், விடுவிக்கவில்லை என்றாலும் அவர் வல்லமை உள்ளவர் தான். அவருடைய வல்லமை ஒருபோது இல்லாத குறைந்து, அவருடைய வல்லமை அற்புதப்படும். அவருடைய கரம் நம்மோடு எப்போதும் இருக்கிறது. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா! பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். அல்லேலூயா! பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். காக்கும் கரங்கள் உங்களுக்கு எனக்கும் காத்திடுவார் கிருபை. நாம் அல்லேலூயா பாடி உலக வாழ்க்கையிலே நம்முடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை மேற்கொண்டு ஆண்டவருக்காக செயல்பட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யட்டும். கண்களை மூடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் தப்புவிக்கவில்லை என்றாலும் நீ நிறுத்தில வந்து பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், அதை பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவையே உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று அன்றைக்கு அந்த 3 வாலிபர்கள் சவால் விட்டார்கள், உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியை ஆண்டவராக தெய்வம் கனப்படுத்தினார். ஒருவேளை இந்த உறுதியினால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டார் என்று நாம் சொல்ல முடியாது. அவர்கள் கட்டப்பட்டார்கள், அக்கினியிலே போடப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராக தெய்வம் ஒரு விசுவாச வார்த்தையை கனப்படுத்தினார். ஆண்டவர் வல்லமையான தேவன், இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லமையான தேவன். ராஜாவே, இவனை கைக்கும் தப்புவிக்க வல்லமையான தேவன். ஆண்டவராக தெய்வம் இந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்தார். என் அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் கூட கை போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் வரலாம். கவலைப்படாது, கலங்காதீர்கள். அந்த அக்கினி நடுவிலும் நம்மை தனிமையாக விட்டு விடுகிறவர் அல்ல, அக்கினிக்குள்ள இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற அற்புதமான தேவன்.
அக்கினி நடுவில் இறங்கி வருகிற தெய்வம். உங்களோடு இணைந்து உங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்கிற தேவன், உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிற தேவன். எல்லா மகிமையும் மாட்சிமையும் நிறைந்திருக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே கடந்து வந்து உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நல்ல வாய்ப்பு தந்தை ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களை ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் வல்லமையான தெய்வம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையான தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்தீங்க சார்ந்து கொள்ள முயற்சிக்கப்பா. அந்த கல்வி பிள்ளைகளுக்கு வருகிறோம். ஒவ்வொருவரும் பேருக்காக ஆசிரியர் கிளம்பி தர்மராஜுக்காக, அன்பு சவரிக்காக, பொன்குமாருக்காக, வீரலட்சுமிக்காக, குட்டி பிள்ளைக்காக வருகின்றோம். உடைய கிருபை மட்டும் தமிழக ஸ்தோத்திரம். இம்மட்டுமே அவர் நல்லவராக, போதுமானவராக, அவள் எல்லாவற்றுக்கும் நீ அவளை தப்பு வைத்து நடத்தியிருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை தாங்குவதாக. உடைய வளமையான கரம் அருமையான குடும்பத்தோடு இருக்கும்படியாக மன்றாடுகிறோம். அதுபோல ராஜ்குமாருக்காக, அன்பு சவரிக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் அவளுக்கு நீ நல்லவராக, போதுமானவர்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அருமையான மக்களை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இல்லாதவர்கள் மக்களாக குடும்பமாக உண்மை சார்ந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அருமையான கோவிந்தம்மாளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் கூட கிருபையோட தாயினுக்காக நன்றி. இந்த வயதான காலத்திலும் மக்களாக அவளை வைத்திருக்கார் நன்றி. தொடர்ந்து அவளை ஆசிரியர் குடும்பத்தின் பிள்ளைகள், பெற பிள்ளைகள் எல்லாரும் நினைக்கின்றோம். ஆசிரியர் அருமையான சௌரியில் அவளுக்கு வருகின்றோம். அவள் இந்த நாளைப்படி சமூகத்தில் வருகிற வாய்ப்பை தந்தீங்க ஸ்தோத்திரம். சௌரியும் அவருடைய மகன் பேர பிள்ளைகள் எல்லாரும் நினைக்கிறோம். எல்லாரையும் பேர்களாக ஆசிரியர்களாக இங்கே இருக்கிற மோசஸ்கார் பிரித்திகா பிள்ளைகளுக்கு வருகிறோம். உடைய கிருபை பாதுகாப்புகளோடு இருப்பதாக. அவருடைய வேலைகளை போட்டுற வளத்திலே உடைய வளமையான கரம் தாங்கி பிள்ளைகளை படிப்புக்காக எல்லாவற்றும் உடைய வளமையான கரம் தாய்ப்படும்படியாக நாம் கொண்டாடுறோம். இதுபோல சாந்தாவுக்காக சரவணுக்காக வருகின்றோம். உடைய கிருபை அருமையான குடும்பத்தோடு பிள்ளைகளோடும் எப்போது இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அவை மாற்றி பிறகு நன்றி வந்து போன எல்லா தேவர்களுக்காக நன்றி. அருமையான சுபவாணிக்காக அதுபோல வந்து போல அநேக குடும்பங்கள் பற்றியில் உண்டு. எல்லாம் நாங்கள் ஒருவர் பேர் சொல்லவில்லை என்றாலும் எல்லாரும் பேர்களாக இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியாது நம்ம காணும். கனிமாரி பட்டணத்துக்காக மறுபடிய திருச்சபையில் ஊழியர்கள் மூப்பர்களுக்கு வருகிறோம். எல்லாரும் பேர்களாக ஆசிரியர். தொடர்ந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் ஆசிரியர். இந்த கொரோனா கொலை நோயில பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஊழியர்கள், மூப்பர்கள், அதுவரை இந்த உலக மக்கள் எல்லாரும் நினைக்கின்றோம். எல்லாருக்கும் எல்லாம் நன்மையை கொடுப்பீராக. அரசு எடுக்கிற முயற்சிகள், அரசு எடுக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து எல்லாம் நலமுறை செயல்பட உதவி செய்ய பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் விடுதலை செய்து ஒவ்வொரு சுகமாய் நலமாய் வாழ்வாராக. என் தேசத்துக்கு சேமத்தை தருகிறாக. என் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் தமிழ்நாடுகிற மாதிரி பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ உங்களுடைய நாமம் என் தேசத்திலே மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டு எல்லாவற்றையும் செய்ய வலிமையான தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்தவளாக எல்லா நேரத்திலும் உண்மை மட்டுமே சார்ந்து கொள்ள உதவி செய்ய. துன்பத்திலும் துயரத்தில் பிள்ளைகள், கவலைகளை கண்ணீர்கள் பிள்ளைகளையும் நிறைய ஆழப்படுத்தி தொடர்ந்து அவர் மூக்குறாக தைரியமாக முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாத மன்றாடுகிறோம். மீண்டும் அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களையும் அவர் சில வேலைகள், போக்குவரத்து, சரி ஆரோக்கிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. எல்லா குறைகளையும் மாறுவதாக. எல்லா ஆசிரியர்களுடைய பிள்ளைகளை உண்டாவதாக. சீயோனின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தராமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. Hallelujah.